அப்பதான் ஏஷியன் கேம்ஸ் முடிஞ்சது. அதுல சேச்சா இந்த சைடு அம்மா, இந்த சைடு ஜெயலலிதா மேடம் உட்காந்துருப்பாங்க. கீழே வந்து முருகன் வள்ளி தேவயானைன்னு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப நான் அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், அம்மா நான் கேட்பேன் சேச்சா கிட்ட, அடி வாங்குவேன், நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும், அவங்க அரசியல்ல இருக்காங்க. பொங்கல் செலிப்ரேஷன் வில் பி த பீக். அங்க மேல நாங்கெல்லாம் நிப்போம், சேச்சாவும் நிப்பாரு, அம்மாவும் நிப்பாங்க. இங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நிறைய பேர் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவர் அதுக்கப்புறமா கீழே வருவாரு. கீழே வந்துட்டு இப்படி லைன்ல வருவாங்க. இங்க வாசல்ல அவரோட இந்த சைட் பாக்கெட்ல 10 rupees வச்சிருப்பாரு அந்த காலத்துல, இந்த சைட் பாக்கெட்ல 100 rupees வச்சிருப்பாரு. பெரியவங்களுக்கு எல்லாம் 100 rupees, சின்ன பசங்களுக்கு எல்லாம் 10 rupees. அப்புறம் அவர் சொன்னா, எனக்கு கொஞ்சம் தூங்கணுமே, பெட்ரூம் எங்க காமிங்க, வீடை சுத்தி காமிங்க. எங்க ஹஸ்பண்ட் சொன்னார், சேச்சா இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம், பெட் வந்து இன்னும் 2-3 நாள் ஆகும், வெறும் கைத்துக்கட்டில், அந்த பேசில் கைத்துக்கட்டில் மீன்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஒயிட் டேப். ஆமா ஆமா, அதான் இருக்கு. அதனால என்ன, நான் கீழே படுத்து தான் தூங்கியிருக்கேன். இப்பதான் இந்த வசதி எல்லாம். You won't believe, இந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் ஜெயலலிதா அம்மா தான் ஃப்ளட்டுக்கு அப்புறம் போட்டு தந்தாங்க. He was a CM, but he never put a compound wall. And இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் எல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு 5 செயினாவது வீட்டுல வச்சிருப்பாங்க. ஸோ யாராவது பத்திரிக்கை கொடுக்க வந்தா ஜானு அப்படின்னு சொன்னோம்னா அம்மா வந்து ஒரு செயின் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொத்தை அவர் சேர்க்கவே இல்லை. பிஃபோர் when he was acting என்ன சொத்து வச்சிருந்தாரோ, ஏன்னா மக்கள் வந்து அது தப்பா போயிடும். ஒரு பெரிய பின்பம், ஒரு பெரிய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம், பட் இந்த மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சாங்கன்னு நான் சொல்றேன். இவர் அவ்வளோ கிரேட்டுன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க வந்து என்ன ஸ்டூபிட்னு கூட நினைப்பீங்க. பிகாஸ் we were brought up like புத்தா வளர்த்த மாதிரி in this house. காலையில 7:30க்கு சர்ச் பார்க்ல இருந்து வந்த உடனே இங்க டியூஷன் மிஸ் நின்றுட்டு இருப்பாங்க, தியேட்டர்ல உட்காந்துருப்பாங்க. நாங்க வந்து கை கால் மூஞ்சி கழுகிட்டு தியேட்டருக்கு போயிடுவோம். அங்க மிஸ் வந்து அவங்க கைட்ஸ் டீச்சர் அண்ட் டாமினிக் சைலன்ஸ் ஆயிட்டோம். ஸோ அவங்க வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க, எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிடுவோம், அவங்க பேப்பர் படிப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்புறம் அட்கோல வந்து இந்த டியூட்டி சேஞ்சுக்கு ஒரு சங்கு ஊதுவாங்க. ஓகே, டியூட்டி சைரன் சவுண்ட், அதுதான் எங்களுக்கு இன்டர்வெல். ஐ டோன்ட் நோ 7 to 7:15 or something. அப்போ இன்டர்வல்னா அங்கேயே தேட்டரே பெருசா இருக்கும், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவங்க பேசாம விட்டுருவாங்க. அண்ட் தென் ஷில் டீச் அஸ் ஆல் சாங்ஸ். அண்ட் தென் நைட் கரெக்டா 8 o'clock சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துருவோம். காலையில 5 o'clock எந்திரிக்கணும், 8 o'clock தூங்கிடுவோம். அவர் இறந்த அன்னைக்கு, அவர் இறந்த போது அம்மாவுக்கு வந்து அப்பதான் அமெரிக்காவில் வந்து த லாஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் போனும்போது பைபாஸ் சர்ஜரி அம்மாவுக்கு. ஸோ அம்மாவுக்கு வந்து தாங்கவே முடியல. ஸோ அம்மாவுக்கு வந்து வேல்யூம் மாத்திரை இல்லை, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டார் பிஆர்எஸ் டாக்டர். அதனால தான் ராஜாஜி ஹாலில் 3 நாள் சேச்சா வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ அம்மா ஏன் வரலன்னா, ஷி வாஸ் அண்டர் ஸ்லீப்பிங் டோஸ். அப்புறம் அவங்கள பீச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் அம்மா அங்கே போனாங்க. அண்ட் அம்மா வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனாங்க. என் சிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது தாலி அப்புறம் எல்லாம் நகையெல்லாம் ஒத்து கொடுப்பாங்களே, அது சேச்சா கிட்ட கொடுத்த போது அப்படி விக்கி அழுதாராம். அவ்வளோ அஃபெக்ஷன் அவருக்கு. ஐயோ அம்மா செத்துட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், அம்மா சேச்சா சண்டை போட்டே பார்த்ததில்ல. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நேவியில் நாங்கள் இருந்தோம், கொச்சின்லலாம் இருந்தோம். அப்போது வைக்கம் சிலை, பெரியார் சிலை திறப்புக்கு இடம் பார்க்க வந்திருந்தாங்க அந்த கோயில் பக்கத்தில். அப்போ வந்து ஐ திங்க் இட் வாஸ் 82 or 83. அப்போ வந்து அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் வரோம், நீ அங்கே ஒரே கலட்டை பண்ணாத, சேச்சா வீட்டுக்கு வரணும்லாம் நீ சொல்லாத, இப்போ தான் நீங்கள் வைசாக்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கீங்க, உங்கள் வீடே இன்னும் செட் ஆகலை. ஸோ வந்து இங்கே கவர்மெண்ட்டே வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் கம் தேர், கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்களும் வைக்கம் தான் அம்மாவோட ஊர், ஸோ நீங்களும் காரில் எங்களோட வரலாம், சாப்பிட வாங்க சேச்சா அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்படி நைட்டு சொல்லிட்டு, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. ஆப்போசிட்டில் மிஸ்ஸஸ் மேனோன்னு ஒருத்தர் இருந்தாங்க, சங்கரில் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டில் தான் எஸ்டிடி, ட்ரங்காலா எஸ்டிடி ஆர் சம்திங். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் பேசுவேன். பட் காலையில் இங்கேருந்து பிளெயினில் கிளம்புறதுக்கு முன்னாடி
அம்மா வந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டை விஜயான்னு கூப்பிடுவாங்க. விஜயன் ஷார்ட். ஸோ விஜயா சேச்சா சொல்கிறாரு, என் பொண்ணு எப்படி வாழ்கிறான்னு பார்க்கணும், சமைக்கிறா எல்லாம் பார்க்கணும், அதனால அங்கே தான் லஞ்சுன்னு சொல்லிட்டாரு. பிளேன் வந்து எவ்வளோ இங்கேருந்து எர்ணாகுளம் கொச்சின் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 45 minutes 1.5 hours. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சிலான் ஹோட்டல் இருக்குது. அது வந்து அங்கே ரொம்ப நல்லா சமைப்பாங்க, தேங்காய் எண்ணெயிலேயே சமைப்பாங்க. ஸோ அங்கே ஓடி போய் நாங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம், மீன் எவ்ரி திங். வீட்டில் வந்து சாதம், தயிர், அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் மிலிட்ரி கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆப்பிள் ஜூஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அப்போல்லாம் அவ்வளோ அறிவு கிடையாதுல்ல. லைக் நேவி ஷிப்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த ஜானி வாக்கர் கிளாஸஸ் தான் எங்கள் வீட்டில் இருந்தது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது, பட் அதை நோட் பண்ணி எனக்கு கேட்கவே இல்லை. அவர் வந்து அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுங்க அப்புறம் மிஸ்ஸஸ் மேனோன்னு சொன்னாங்க. நான் தான் விளம்புவேன், சாப்பாடு விளம்புவேன். அப்போனா நான் வந்து பாயசம், நான் சொன்னேன் ஐயோ பாயசம் ஏதாவது பண்ணித்தாங்க. பிகாஸ் நான் அவ்வளோ சூப்பராலாம் சமைக்க மாட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாங்க. ஸோ நான் அப்பளம், சாதம், தயிர், தண்ணி, உப்பு, அவ்வளோதான். ஸோ மிஸ்ஸஸ் மேனோன் வந்து பாயசம் எல்லாம் சமைச்சு வச்சுருந்தேன். அவங்க டீல் வந்து பாயசம் நான் சமைச்சு தருவேன், ஆனால் நான் தான் சர்வ் பண்ணுவேன், விளம்புவேன்னு சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் a 3 bedroom house. அண்ட் அப்போ தான் எங்களுக்கு வந்து அப்போ வந்து நேவியில் வந்து அந்த நாடா கட்டில் கொடுப்பாங்க, பேஸ் ஒரு டேப் மாதிரி இருக்கும்ல நாடா கட்டில். அண்ட் அப்புறமா நாங்கள் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரோம். அப்புறம் ஒரு 1 week கழிச்சு தான் ஒரு ரெக்ஸின் பெட்டு அதுக்கு கொடுப்பாங்க. பட் அப்போ அவர் வந்தபோது வெறும் பாட்டு தான் இருந்தது. ஸோ வந்தாங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாங்க, அங்கே ஏதோ சம் அப்பாயின்மெண்ட்ஸ்னா நேராக வராரு, 40 பேரோட வராரு. அம்மா சொல்லிட்டாங்க அவர் வந்தாருன்னா அவர் கூட வரவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் நான் பண்ண மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சாச்சு. அந்த பேக்கெட்லாம் தூக்கி போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மிஸ்ஸஸ் மேனோன்னு நிற்கிறாங்க ரெடியா. அப்போ வந்தாரு, வந்த உடனே எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் ட்ரே. அந்த ஜானி வாக்கர் கிளாஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ஒரு 10-12 கிளாஸ்ல ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். நேரா இப்போ பக்கத்துல வர கீழே போட்டேன், ஃபுல்லா உடஞ்சிருச்சு. அது வந்து அபசகுணம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஆனால் சேச்சா ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக நான் நினச்சிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஐயோ அடிச்சிருவாரு ஒன்று. பரவாயில்ல ஜானு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்குள்ளேயே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிள் ஜூஸ்லாம். அப்புறமா சாப்பாடு. அப்புறம் அவர் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் தூங்கணுமே, பெட்ரூம் எங்கே காமிங்க, வீடை சுற்றி காமிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நாங்கள் இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், சேச்சா இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம், பெட் வந்து இன்னும் 2-3 நாள் ஆகும். வெறும் கைத்துக்கட்டில், அந்த பேஸில் கைத்துக்கட்டில் மீன்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஒயிட் டேப்ஸ். ஓகே, அதான் இருக்கு. அதனால என்ன, நான் கீழே படுத்து தான் தூங்கியிருக்கேன், இப்போதான் இந்த வசதியெல்லாம் நான் தூங்குறேன், என்னை ஜஸ்ட் பீஸ்ஃபுல்லாக விடுங்க. நான் சாயங்காலம் வைக்கம்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் சம் ரெஸ்ட். நல்லா படுத்து தூங்கினார், அந்த கைத்துக்கட்டிலேயே நல்லா தூங்கினார். மீன்ஸ் கைத்துக்கட்டிலாம் அந்த மரத்துக்கடியில் போடுற கைத்துக்கட்டில் கிடையாது, இட்ஸ் சம்திங் திக் லைக் a tape. ஆமா அது एक्चुअली என்னன்னா ஒயிட்ல ஃபுல்லா இதுல பண்ணிருப்பாங்க, செக்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த கட்டு. இட்ஸ் சோ சிம்பிள். இந்த வீட்ல இப்போ நீங்க இருக்கீங்க, அந்த ஒரு ப்ரௌட் இருக்கும்ல, லைக் ஐயா வாழ்ந்த ஒரு வீடு. சோ அதுல நம்ம லைக் கேரளால பேசிக்கா தரவாடு வீடு தான் ஸ்பெஷல். ஸோ எனக்கு என்ன பெருமை, எனக்கும் என்னோட சிஸ்டர்ஸ்க்குலாம் என்ன பெருமைனா, அவரோட சொத்தெல்லாம் வந்து ஏழைங்களுக்கு எழுதி வச்சார், நோ ப்ராப்ளம். அவர் அதனால தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும். இவ்வளோ 30-35 years ஆகிட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவ்வளோ வருஷம் எல்லா கட்சியுமே அவரை யூஸ் பண்ணுறாங்க, பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சச் அ கிரேட் மேன். அவர் வந்து அவர் வாழ்ந்த வீடை எங்கள் 5 பேரையும் பெனிஃபிஷரிஸாக போட்டு போனார். அண்ட் ப்ளஸ் நாங்கள் எங்கே விற்றுருவோமோன்னு சொல்லி நாங்கள் விற்க முடியாது, எங்கள் குழந்தைங்க தான் விற்கலாம். ஓகே ஓகே. தட் இஸ் அந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் மாதிரி, லைக் அப்படியே பாழடைஞ்சு போகாம குழந்தைங்க கேன் டேக் த டிசிஷன். பட் யூ திங்க் குழந்தைங்க வந்து தேல் பி, நாங்கள் 5 பேர், அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து இப்போ ஒரு 16-20 இருப்பாங்க. ஸோ பேத்தி. ஸோ அந்த மாதிரி அவர் ஐடியா பண்ணியிருக்காரு. நைஸ். இந்த வீட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சுல்ல? சிங்கம். ஓகே. சிங்கம் இஸ் இன் நினைவாலயம், டி நகர் நினைவாலயம்ல இருக்கு. அது வந்து பதப்படுத்தி வச்சிருந்தாங்க, மாடிப்படிக்கடியில் வச்சிருந்தாங்க. அம்மா வந்து அவரை வந்து அவ்வளோ நல்லா, வீட்டு விஷயம் எதுவும் அவர் காதில் போகாமல்
ஷி வாஸ் மேனேஜிங் த ஹவுஸ் ஸோ வெல். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கல. அண்ட் ப்ளஸ் அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு அது இதுன்னு. அம்மா வந்து அதெல்லாம் வந்து நானே ப்ராமிஸாக நானே இப்போ கொச்சினுக்கு வந்தார் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் வந்து வீக்குன்னு ஒரு புக்கில் வந்து இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. த வீக். ஓகே. ஓகே. அதில் வந்து அப்போ தான் ஏஷியட் கேம்ஸ் முடிஞ்சது. அதில் சேச்சா இந்த சைடு அம்மா, இந்த சைடு ஜெயலலிதா மேடம் உட்காந்துருப்பாங்க. கீழே வந்து முருகன் வள்ளி தேவயானைன்னு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்போ நான் அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், அம்மா நான் கேட்பேன் சேச்சா கிட்ட, அடி வாங்குவேன், நாய் வேஷம் போட்டால் கொலைக்கணும், அவங்க அரசியலில் இருக்காங்க, ஸோ அந்த கொள்கை பழப்பு செய்யலாம். ஸோ ஷீ சிட்டிங் தேர் பிகாஸ் எங்கள் நேவல் எஸ்எம் குமார்னு இன்னொரு நேவல் ஆஃபீஸரோட ஒய்ஃப் கீழே அவங்க தான் வந்து அதுக்கு முந்தின நாளில் சேச்சா வராருன்னொன்னே அந்த புக் எடுத்துகிட்டு ஓடி வந்து கம்பெனி, ஐம் கோயிங் டு ஆஸ்க் யுவர் சேச்சா ஐம் கோயிங் டு ஆஸ்க் யுவர் மேன், ஷீஸ் அ ஹிந்தி லேடி, ஐம் கோயிங் டு ஷோ ஹிம் அண்ட் ஐம் கோயிங் டு சே வாட் இஸ் திஸ் சார். எனக்கு ஒரே பயம், ஐயோ எங்கே கேட்ட போகிறோம், அம்மா இந்த மாதிரி எஸ்எம் குமார் சாரோட ஒய்ஃப் வந்து இப்படி கேட்க போகிறாங்க, சும்மா அவனை புல் பண்ணுறாங்க, நீ கேட்டு வச்சிடாத. ஸோ அம்மா வந்து she never fought with him, she never created the problems, you know, and she always supported him. நான்லாம் கேட்டிருக்கேன், அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்களேம்மா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேச்சா பற்றி நீ அப்படின்னு நினைக்கிறியா, நான் ஒய்ஃப் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு தொந்தரவே கொடுக்காம இருந்ததுனால தான் சேச்சா வந்து I think he could serve the people so much because Amma served him so much. இவ்வளோ பீப்புள் குக்குக்கு இருந்தால் சமைக்கிறதுக்கெலாம் இருந்தாலும் அம்மா வந்து சின்ன வெங்காயம் பூண்டு, பிகாஸ் பாவம் அவங்க கண்டினியூஸாக சமைச்சிட்டு இருக்காங்களேன்னு அம்மாவே உரிச்சு கொடுப்பாங்க. அம்மாவோட பேப்பர்லலாம் கூட கிச்சன் கேபினெட் எல்லாரும் யார் வந்தாலும் அம்மா பூண்டு உரிச்சா எல்லாருமே பூண்டு உரிப்பாங்களே, அந்த மாதிரி உரிச்சு கீழே கொடுப்பாங்க. அண்ட் மேல் ரூமில் தான் சாமான்லாம் வச்சுருந்தாங்க. எவ்ரிடே ஷீல் ஒன்லி டேக் அண்ட் கிவ் பருப்பு எவ்ரி திங். ஸோ மச் ஷீ டுக் கேர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஹிம். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா எனக்கு இன்னும் அதிகமாக என்ன தெரியும்னா, ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்காங்க. ரொம்ப எளிமையாக தான் இருந்தாங்க. அவங்க அம்மாவோட இயல்பும் சேச்சாவோட இயல்புமே யூனோ யூ ஒன்ட் பிலீவ், இந்த காம்பவுண்ட் வால்லாம் ஜெயலலிதா அம்மா தான் இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் போட்டுட்டு இருந்தாங்க. ஹி வாஸ் அ சிஎம் பட் ஹி நெவர் புட் அ காம்பவுண்ட் வால். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் கிடையாது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்புறம் பெரிய சம்பு லைக் பெரிய இதுதான் போர்வெல் வாட்டர் தான் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கிணறு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ, நீங்கள் எங்கே வேணால் போய் சர்ச் பண்ணுங்கள், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு சொத்தை அவர் சேர்க்கவே இல்லை. பிஃபோர் வென் ஹி வாஸ் ஆக்டிங் என்ன சொத்து வச்சுருந்தாரோ, ஏன்னா மக்கள் வந்து அது தப்பாக போயிடும். ஓகே. எம்ஜிஆர் ஐயாவை பார்க்க, அதாவது யாராவது கல்யாண பத்திரிக்கையோ ஏதோ கல்யாண அழைப்பிதழ் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா கையில் எவ்வளோ பணம் இருக்கோ, ஐ மீன் கை நீட்டும் போது எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை அப்படியே அன்பளிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். யூ ஒன்ட் பிலீவ், அப்போ 100 ரூபாய் 10 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வில் பி த பீக். அங்கே மேலே நாங்கள்லாம் நிற்போம், சேச்சாவும் நிற்பாரு, அம்மாவும் நிற்பாங்க. இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், அண்ட் தென் கொருவன் கொரத்தீஸ், அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவர் அதுக்கப்புறமா கீழே வருவார். கீழே வந்துட்டு இப்படி லைனில் வருவாங்க. இங்கே வாசலில் போட்டிக்கோல அவரோட இந்த சைட் பாக்கெட்டில் 10 rupees வச்சுருப்பாரு அந்த காலத்தில், இந்த சைட் பாக்கெட்டில் 100 rupees வச்சுருப்பாரு. ஓகே. பெரியவங்களுக்கெல்லாம் 100 rupees, சின்ன பசங்களுக்கெல்லாம் 10 rupees எல்லாருக்கும் கொடுப்பாரு. அண்ட் பொங்கலுக்கு வந்து பொங்கல் திருவிழா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஐ ஹவ் நாட் சீன் இட். நான் பார்த்தது இதுதான். பட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து ட்ராமா ஜி சகுந்தலாக்கா அந்த மாதிரி அந்த ட்ராமா பொங்கலுக்கு வந்து தேட்டரில் 3 நாள் ட்ராமா போடுவாங்க. எல்லாரும் இங்கேயே தங்கிட்டு இங்கேயே ட்ராமா போடுவாங்க. சேச்சாவும் தான். எவ்ரிபடி வில் ஆக்ட் அண்ட் they'll have fun, they'll have a get together, they will play. அண்ட் மாட்டு பொங்கல் வந்து நிறைய மாடு இருந்தது. ஸோ அம்மாவும் சேச்சாவும் சாயங்காலம் மாட்டு பொங்கல், நாங்கள் பசங்கள்லாம் இலையில பொங்கல் அங்கேயே மாட்டு கொட்டாயிலே நெல் அடிக்கிற இடத்துல மாட்டு பொங்கல் பண்ணி சேச்சாவும் அம்மாவும் நாங்களும் மாடுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு
மாடுக்கு வரணும் அண்ட் ஆல் இந்த இந்த ரவுண்ட் அப்படியே எல்லாரும் அந்த மாடை ஓட்டிட்டு போறது. நாங்கல்ல மாடு பாத்துக்கிறோங்க. ஓகே 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 நைஸ். அது வந்து இட்ஸ் ட்ரூ. அவர் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டார், எதனால கொண்டாடுறது இல்லைன்னு தெரியாது. அண்ட் பர்த்டேக்கு வந்து கேக் வெட்ட விட மாட்டார், விளக்கு வச்சு சாப்பாடு தான், சாப்பாடு சத்தியன்னு சொல்லுவாங்க அதுதான். அண்ட் வந்து நாங்கள் ஓணமுக்கு வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அச்சான் பிகாஸ் சக்கரபாணி சாரோட பசங்கள்லாம் 10 பேர், ஸோ அவங்கெல்லாம் அச்சான் தான் கூப்பிடுவாங்க. சேச்சான்னு ஏன் கூப்பிட்டோன்னா அவங்க சேச்சான்னு கூப்பிடுறது டைரக்ட் சித்தப்பா, நாங்கள் சேச்சான்னு கூப்பிட்டு வந்தது எங்கள் அம்மா சேச்சான்னு கூப்பிடுவாங்க, அவரோட சித்தப்பா. எனக்கு மாமாவும் வேணும் பயாலஜிக்கலா, எனக்கு சித்தப்பா தாத்தாவும் வேணும், ஸோ சேச்சான்னு கூப்பிடுவோம். ஸோ ஓணம் மாத்திரம் வந்து எல்லாரும் அச்சா வீட்டுக்கு போயிடுவோம், லாய்ஸ் ரோட்ல. அங்கே போயிட்டு அங்கே தான் மத்தியானம் லஞ்சு அண்ட் பிளேயிங் அண்ட் எவ்ரி திங். ஜானகி அம்மா வந்து கட்சி ஆஃபீஸர் கொடுத்து எனக்கு அதை பற்றி. ஜானகி அம்மா வந்து அவங்க கல்யாணம் பண்ணாமல் இப்போ தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாம், அந்த காலத்திலேயே வந்து ஷி வாஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான். அம்மாவை வந்து ஆக்சுவலாக சேச்சா தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஐ ஹாவ் த லெட்டர் பட் ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் மை பிரதர் நவ் ஹேஸ், மை ஃபாதர் ஹேட் த லெட்டர். அப்போ வந்து அம்மாவுக்கு ஆல்ரெடி she was married before acting. She was married when she was 14. She delivered a child also. He's still alive. They are all nice. So அவங்க வந்து அப்புறம் தான் அவங்க நடிச்சாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து கணபதி பட்டுன்னு முகாம்பிகாக்கெல்லாம் போறாங்கல்ல, சேச்சா யூஸ் டு ஹெல்ப் தேம் ஆல்சோ. ஓகே 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 ஓகே. சேச்சா இருக்கும்போதே he was no more. ஸோ அவர் வந்து அம்மா சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவேன்ல, இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொல்லுவாங்க என்ன ஒரு வாட்டி கூட ஆல்ரெடி கல்யாணம் ஆன வேலை கம்பேர் பண்ணுறது அந்த மாதிரி சேச்சா அந்த மாதிரி பேசினதே இல்லை, எவ்வளோ கோவம் வந்தாலும். ஸோ ஹி won't do mistake அப்படிதான் சொல்லுவாங்க. கட்சி ஆஃபீஸு அம்மா வந்து அப்போ 30,000 வாங்கிட்டு இருந்தாங்க, சேச்சா வந்து 7,000 or 6,000 தான் வாங்கிட்டு இருந்தாரு when they met and when she left her. அப்போ வந்து அம்மாவோட தாய் மாமன் இப்போ ரமேஷ் கண்ணாவோட அப்பா. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் லைக் அம்மா சினிமாவில் நடிக்கும்போது he was working in Calcutta or something. why I want to impress in itன்னு அனாவசியமாக நம்மளுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது தான். ஸோ ரமேஷ் கண்ணா அங்கிளோட அப்பா தான் இவங்களோட கால் ஷீட்லாம் பார்த்தது. ஸோ சேச்சாவை ராமச்சந்திரன் அவரை லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, சினிமா விட்டுற போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து அம்மா ஷூட்டிங்லேருந்து வரும்போது, அவங்க இருந்தது வாடகை வீடு தானே, அந்த வாடகை வீட்டோட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அவர் தானே சைனிங் அத்தாரிட்டி அம்மா, பட் எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கி வச்சிருந்தாரு. ஸோ அம்மாவோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ஸ்வைப் பண்ணிட்டு அவர் போயிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து காலி பண்ணி அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு she was on the road but she had 30,000 in her hand. அப்போ சேச்சாக்கு ஃபோன் பண்ணாங்க, அம்மா சொன்ன கதை இது, சேச்சாக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ சேச்சா வந்து டார்சான் மாதிரி வந்து அம்மாவை கூப்பிட்டு போய் எஸ்டி சுபலக்ஷ்மி அத்தைன்னு சொல்லி ராம்ஜி அங்கிள், அபஸ்வரம் ராம்ஜி அவங்களோட அம்மா, பத்மா சுப்பிரமணியமோட அப்பாவோட செகண்ட் வைஃப். ஓகே. எஸ்டி சுபலக்ஷ்மி அத்தை மயிலாப்பூரில் அவங்க வீடு. ஷீ வாஸ் லிவிங் அலோன் வித் அ மதர் பிராமின். எஸ்டி சுபலக்ஷ்மி அத்தையும் நடிகை தான். அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டு நான் ஒரு வீடு பார்த்து அவளை கூட்டு போகிற வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டாரு. அப்போ ஷி வாஸ் ஹேவிங் 30,000. அப்போ அவர் சொன்னார், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் மீன்ஸ் யூ ஹேவ் டு லீவ் த மூவி. ஷி வாஸ் இன் பீக் பட் ஷி லவ்ட் ஹிம் ஸோ மச், ஸோ ஷி லெஃப்ட் த மூவி. அண்ட் தென் அவர் சொன்னார், நீ சம்பாதிச்ச பணம் எல்லாமே ரமேஷ் கண்ணா அங்கிளோட அப்பா எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ நீ சினிமாவில் நடிச்சேன்ற ஞாபகார்த்தத்துக்கு வீல் பை அ ப்ராப்பர்ட்டி இன் யோர் நேம். ஸோ அதுதான் கட்சி ஆஃபீஸ். இப்போ அண்ணா டிஎம்கே கட்சி ஆஃபீஸ் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி. வித் ஹர் லாஸ்ட் salary of 30,000 she bought that. Checha bought it for her with her money. Okay okay. அதுதான் கட்சி ஆஃபீஸ். அவங்க she has given it to her. அம்மா மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல். நீங்கள் சொன்னீங்களா கல்யாண பத்திரிக்கை வச்சு டிபி ஜுவல்லர்ஸ், அப்புறமா நல்லி குமரன் சில்க். நாங்களாம் கடைக்கு போக மாட்டோம், அங்கேருந்து குமரன் சில்க்லேருந்து அட்டை டப்பாவாக புடவை வரும். அண்ட் தென் டிபி ஜுவல்லர்ஸ்லேருந்து செயின்
எப்போவுமே ஒரு 5 செயினாவது வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது பத்திரிக்கை கொடுக்க வந்தால் ஜானு அப்படின்னு சொன்னோன்னா அம்மா வந்து ஒரு செயின் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நைஸ் நைஸ் நைஸ். வி யூஸ் டு பை இன் டிபி ஜுவல்லர்ஸ் ஐ திங்க். இப்போ கூட இருக்கு டி நகர். எம்ஜிஆர் ஐயாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கா இல்லையா? சேச்சாக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லையான்னு ஷுவராக நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவரோட சாமி ரூம், நாங்கள் உமாச்சின்னு சொல்லுவோம், சாமி ரூம், உமாச்சி ரூம் வந்து ஒரு பெரிய கண்ணாடி, பெரிய ஆள் உயர கண்ணாடி. அதில் வந்து இந்த சைடு வந்து அவங்க அம்மா, இந்த சைடு வந்து அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் ஃபோட்டோ, காந்தி, அப்புறம் இந்திரா காந்தி, அவங்க செத்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி ஃபோட்டோ, அண்ட் அவங்க செகண்ட் ஒய்ஃப் எங்கள் பாட்டி சதானந்தவதி அம்மாவோட ஃபோட்டோ இந்த சைடு. அண்ணா தான் சாமி ரூம். பட் அது கீழே ஒரு டேபிள் இருக்கும், ஒயிட் டேபிள் ஃபுல்லாக இருக்கும். ஜானகி அம்மா வந்து அதில் ஃபுல்லாக முருகர், சிவன் எல்லா ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. ஹிடன் அப்ஜெக்ட். அண்ட் அவர் ஒவ்வொரு வாட்டி வெளியில் போகும்போதும் அம்மா அவங்க கண்ணாடி அவங்க அம்மா எல்லாரையும் கும்பிடுவார். அப்புறம் ராஜீவ்காந்தி ஃபோட்டோ கூட கடைசியிலலாம் வச்சார். அவர் வந்து வெளில போகும்போது அம்மா குங்குமம் வச்சு தான் அனுப்பி விடுவாங்க. ஸோ ஹி வாஸ் நாட் அப்ஜெக்டிங் ஃபார் ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ரெஸ்பெக்ட். அப்புறம் நான் வந்து கொச்சினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது, நான் மீன்ஸ் எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரான்ஸ்ஃபர், அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஓகே யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அப்போ தான் அந்த சின்ன டோரில் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஈவன் நான் யூ கேன் சி, அதில் பார்த்தா கதவு திறக்கணும். நான் சொன்னேன் சேச்சா நேவி குவார்ட்டர்ஸ் இஸ் ஸோ செக்யூர்ட், இல்லை கதவு திறந்துடக்கூடாது. அப்புறம் எனக்கு ஒரு கூடு பண்ணி கொடுத்தாரு, கூடு இடுப்பில் கட்டிக்கோ அப்படின்னு கூடு கட்டி கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் ஹி பிலீவ்ட் இன். ஓகே, ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களை இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.